தேர்தல் நேரத்தில்தான் பெண்கள் மீது எடப்பாடி பழனிசாமிக்கு பாசம் பொங்கி வழியும் என்று கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி, போதைப்பொருள் சப்ளையர்களை தனது கட்சியிலேயே வைத்துக் கொண்டு திமுக ஆட்சியை குறை கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்று கூறினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரச்சார பயணத்தில் தோல்வி கண்ட ஒரே தலைவர் EPS தான் என்றும், அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவரது ஒரே நோக்கம் எனவும் விமர்சித்தார். தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களும் தான் சொல்வதை கேட்பது கிடையாது. அதேபோல கூட்டணி ஒழுங்காக அமையவில்லை. யார் யாரோ வருவார்கள் என்று எதிர்பார்த்தார், அவர்களும் வரவில்லை. கூட்டணி கணக்கும் ஒத்து வரவில்லை. எனவே இப்படிப்பட்ட விரக்தியிலே இன்றைக்கு பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு அறிவித்து சொல்லியிருக்கின்றார். பொதுமக்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கு வழிவகைங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்க தன்னுடைய தோழமை கட்சியான தன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா ஒன்றிய அரசில் இருக்கின்ற காரணத்தால் அதை சொல்வதற்கு அவர் இன்றைக்கு மறுத்துவிட்டார், சொல்ல தயங்கிவிட்டார். இவர்களுடைய ஆட்சியிலேயும் போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தது. குட்காவுக்காக ஒரு அமைச்சர் மீதே FIR போடப்பட்ட காலமெல்லாம் இவருடைய ஆட்சியிலே. அதேபோல் நடிகர்களுக்காக போதைப்பொருள் கொடுத்ததுக்காக பிரசாத் என்பவர் அங்கே அன்றைக்கு கைது செய்யப்படுகிறார். அவர் IT விங்கை சேர்ந்தவர். அதற்கு பிறகு அவர் நீக்கப்படுகிறார். இப்படி போதைப்பொருள் சப்ளை செய்கின்றவர்களையே தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு, அதற்கு காரணமாக FIR போடக்கூடிய குற்றவாளிகளை கூட தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகிறார். இன்றைக்கு பெண்கள் மீது இன்றைக்கு திடீர்னு என்று பாசம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. ஏன்னா சர்வேக்களில் நாங்கள் சர்வேயை நம்புவது இல்லை, ஆனால் சர்வேயில் 80% பெண்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள் என்கின்ற தகவல்கள் வருகின்றன. எனவே பெண்கள் ஓட்டுக்களை தடுக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைப் போல ஒரு போலி நாடகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஒரு 3-4 நாள் பிரச்சார பயணம் போயிட்டு நிறுத்திட்டார். ஏன்னா அதிலேயும் தோல்வி. பிரச்சார பயணத்தில் தோல்வி கண்ட ஒரு தலைவர், அரசியல் தலைவர் இருக்கிறார்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். இன்றைக்கு கட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது. எனவே எப்பாடுபட்டாவது தன்னுடைய கட்சி தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு தான் அவர் இன்றைக்கு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய புதிய போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. அதனால் அது அவருக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்கார். அவங்க நம்மளோட போயிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதவி நமக்கு இல்லாமல் செஞ்சுடுவாங்களோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டாரு, அவருக்குன்னு ஒரு மன்றம், ரசிகர் மன்றம் எல்லாமே இருக்கிறது. அவரை மிரட்டி யாரும் பணிய வைக்க முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அன்புக்கு தான் அவர் அடிபடிவார், மிரட்டலுக்கு அவர் அடிபணியக்கூடியவர் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர், எங்களுக்காக 96 குரல் கொடுத்தவர். அவரை மிரட்ட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது.